எங்கேயோ பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற கிரகங்கள் பூமியில வாழ்ற மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன? இது எந்த அளவுக்கு சாத்தியம்? இந்த கேள்வி உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, எனக்கு கண்டிப்பா இருக்குங்க. இதற்கான பதிலை டாக்டர் பாணி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோமா? வாங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எஸ்ட்ரோ ராசி பலன் நேயர்களுக்கு எங்களின் ஆத்மார்த்த வணக்கங்கள். நான் உங்கள் அருள் செல்வன் செல்வசாமி. மீண்டும் ஒரு அழகான நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. அதுவும் நேரலையில் சந்திக்கிறது இரட்டிப்பு மகிழ்ச்சிங்க. இந்த வாரம் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான வாரமாக அமைய, ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். சரி, நேரத்தை கடத்தாமல் நேராக நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். இதோ நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் சித்த மருத்துவர், ஜோதிட நிபுணர், வாஸ்து நிபுணர் நம்முடைய டாக்டர் பாணி அவர்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், மகிழ்ச்சி. நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க டாக்டர். வணக்கம். நீங்களும் மாப்பிள்ளை மாதிரி இருக்கீங்க. ஒரு புதிய பொழிவு, புதிய தோற்றம். நம்முடைய வார ராசி பலன் நிகழ்ச்சி மலர்ந்து விட்டது. சிறப்பு. நமக்கும் ஒரு மாதிரி புதிய கெட்டப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க டாக்டர். டாக்டர், எனக்கு ஒரு கேள்வி டாக்டர். நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுங்க. பொதுவாக சில பேர் ஜாதகத்தை நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க. இந்த நம்பாதவர்களுக்கு எப்போதுமே ஒரு கேள்வி இருக்கும் பாருங்களேன். எனக்குமே அந்த கேள்வி கொஞ்சம் இருக்குதான், எப்படி இது நடக்குதுன்னு. அதாவது பல்லாயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற கிரகங்கள், சரி, கண்ணுக்கு கூட தெரியல நிறைய கிரகங்கள். அந்த கிரகங்கள் பூமியில வாழ்ற நம்முடைய வாழ்க்கையில எப்படி மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன? சுருக்கமாக சொன்னால் ஆட்டி படைக்கின்றன. இது கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக சொல்ல முடியுமா? ஏன்னா அது எப்படி சாத்தியம்? இப்போ நம்ம இந்த சமயத்தில் ஒளிவு பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு நிகழ்ச்சியை. இது நேராக மேலே போகுது, சேட்டலைட்டுக்கு. அங்கேருந்து எல்லா வீடுகளுக்கும் பரவுது. சரி. இதை அதிர்வலை மூலியமாக கொண்டு போகிறோம், டிரான்ஸ்மிஷன்ஸ். அதே போல் உலகத்தில் நம்ம பூமி நிற்குது, சுற்றி பல கிரகங்கள் நிற்குது. இந்த ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு வகையான அதிர்வலை அது வெளியே விடும். இந்த அதிர்வலைகள் எல்லாம் பூமியை தாக்கும் பொழுது பூமியில ஏற்கனவே பஞ்சபூதங்கள் உண்டு. இந்த பஞ்சபூதங்கள் மூலியமா நம்மளுக்கு அந்த தாக்கங்கள் ஏற்படும். பஞ்சபூதங்கள் தான் அந்த பஞ்சபூதம் ஏஜென்ட். அதாவது அண்டமே பிண்டம், பிண்டமே அண்டம் சொல்லுவாங்க. இந்த உலகத்துல என்ன இருக்கோ அது வெளியே இருக்குது, வெளியே என்ன இருக்கு அது உள்ள இருக்குது. பரிமாற்றம் அதிர்வலை மூலியமா ஏற்படுது. ஒரு பருவம் அடுத்த பருவம் மாறி வருதா இல்லையா, இதுவும் கிரகத்தோடைய தாக்கம் தான். ஒரு செடி முளையுது, ஒரு பூச்சிங்க வருது, இதுவும் அந்த பருவத்தை சில பூச்சி மறைஞ்சு போயிடும். இதுவும் இந்த தாக்கம் தான். அற்புதமான விளக்கம் டாக்டர். டாக்டர், இந்த நேரலையில ஒரு சிறப்பு அம்சமும் இருக்கு. சொல்லுங்க. என்னன்னா, நேயர்களுக்கு இந்த ஜாதகம் சம்பந்தமாக இல்ல ராசி பலன் தொடர்பாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க நம்மள தொலைபேசி மூலமா அழுத்து உங்ககிட்ட கேள்விகளை கேட்டு பதில தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு சொல்லலாம். நேயர்களே, உங்களுக்கு ராசி பலன் தொடர்பாக, ஜாதகம் தொடர்பாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் தொலைபேசி மூலமாக நீங்கள் எங்களை அழைக்கலாம். அதாவது 03-8953-9432. மறுபடியும் சொல்கிறேன், 03-8953-9432 என்ற தொலைபேசி எண்ணுக்கு அழைத்து உங்களுடைய கேள்விகளை டாக்டர் பாணி அவர்களுடன் நீங்கள் கேட்கலாம். டாக்டர் உங்களுக்காக பதில் சொல்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. டாக்டர், முதல் ராசியை பார்த்துருவோமா? நேரத்தை இன்னைக்குள்ள நாளை பற்றி சொல்லிடுறேன். கண்டிப்பாக. ஓம் கணபதியே நம, ஓம் அகதிசாய நம, ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம். ஆண்டு குரோதி ஆண்டு சித்திரை 2ஆம் நாள், இன்னைக்கு திங்கட்கிழமை, திருவாதிரை காலையில் 8:34 முடிஞ்சு போச்சு. பிறகு இப்போ நட்சத்திரம் புனர்பூசம். இதில் சந்திராசிரமம்னு இருக்கு 3, அது சொல்லிடுறேன். திதி வளர்பிறை சப்தமி. சந்திராசிரமம் 15ஆம் தேதி விருச்சிக ராசிக்கும், 16ஆம் தேதி தனுசு ராசிக்கும், 19ஆம் தேதி மகர ராசிக்கும் உண்டு. இது ரொம்ப முக்கியம், அந்த சந்திராசிரமம் பார்ப்பது. இப்போ முதல் ராசியான மேஷ ராசிக்கு நம்ம பலனை பார்ப்போம். செவ்வாயின் ஆட்சி வீடு. இந்த செவ்வாய் சகோதரகாரகன் ஜாதகத்துல, அவரை வச்சு நம்ம சகோதரன் சொல்லலாம். வார ஆரம்பத்தில் அலைச்சல் அதிகமாகும், பெண்களால் சுகம் ஏற்படும், வஸ்திரங்கள் வாங்குவது, லாபம் அதிகரிப்புன்னு போட்டிருக்கு. காரிய வெற்றி. வார மத்தியில் சிலருக்கு ஜலதோஷம், நீரில் கவனம் தேவை, அவநம்பிக்கை ஏற்படும்.
வார கடைசியில் வந்து வாயு தொல்லை, இந்த வாயு தொல்லைக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஞ்சி நல்லா ஒரு இன்ச்சு அளவுக்கு எடுத்துக்கணும். 2 இன்ச்சு கூட எடுத்துக்கலாம், உடல் உபாதி உடல் சைஸை பொறுத்து. 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தை போட்டு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி அதை ஒரு 300 ml சுருக்கி அதில் கருப்பு சீனியோ அல்லது வந்து பனங்கற்கொண்டு ஏதோ ஒன்று போட்டு அதை அவங்க வந்து பருகலாம். பருகும் போது வாயு தொல்லையெல்லாம் நீங்க ஆரம்பிக்கும். இது வந்து பெரியவர்களுக்கும் சரி, குழந்தைங்களும் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே அளவு தானே டாக்டர்? அளவு வந்து நம்ம கூட்டி குறைச்சிக்கலாம். இஞ்சி வந்து கூட்டியோ அதாவது குறைச்சோ எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து உஷ்ணத்தால் நோய், ஏன்னா இப்போ அடிக்கிற சித்திரை வெயில் தாக்குது இல்லை, நிறைய வந்து இளநீர் எல்லாம் பருகணும். ஒரு சிலர் வந்து கார உணவை தவிர்ப்பது நலம். இந்த காலகட்டங்களில் உடல் ஆரோக்கியத்தில் வந்து கவனம் தேவை. பண வரவு உண்டு, நன்மைகள் உண்டு, வியாபாரம் விருத்தியாகும். எந்த துறை, துணித்துறை வியாபாரம் விருத்தியாகும் போட்டிருக்கு. தானிய விளைச்சல்கள் அதிகமாகலாம். இது இந்த வாரத்துக்கான மேஷராசிக்கான பலன். மேஷராசிக்கான பலன். டாக்டர், இந்த உஷ்ணம் சம்பந்தமாக நீங்கள் சொன்னீங்கல்ல டாக்டர், அது தொடர்பாக சில கேள்விகள். இந்த உஷ்ணம்ன்றது நம்ம உடம்புல அதிகரிச்சிருச்சு, அதாவது லெவல்ஸ் இருக்கும்ல, இந்த அளவுக்கு இருக்கு, இல்லை இது வந்துட்டு ரொம்ப அபாயகரமாக இருக்குன்னு, இதை எப்படி நம்ம கண்டுக்கிறது நம்ம உடம்புல உஷ்ணம் இப்போட ஏறிடுச்சுன்னு? எப்போதும் இல்லாத உடல் உஷ்ணம் அதிகமாக நம்மளுக்கு தெரியும், உடம்பு சூடாயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே. சிறுநீர் கழிக்கும் போது ஆரஞ்சு கலர்ல போகலாம், கண்ணு வந்து சிகப்பாகலாம், தலையில அதிகபட்சம் சூடு ஏறலாம், தாகம் அதிகமாக எடுக்கலாம். உடல் உஷ்ணத்தின் அறிகுறி இது எல்லாமே. இளநீர் பருகலாம், மோர் பருகலாம், தயிர் சாப்பிடலாம், நுங்கு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இந்த பாசிலிசின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? தண்ணியில ஊற போட்டு அதை குடிப்பாங்கல்ல, அதை சாப்பிடலாம். இவ்வளவு விஷயம் இருக்குது சாப்பிட்றதுக்கு. சீரகமும் எலுமிச்சை சாரும், சீரகத்தை கொதிக்க வச்சு அதுல எலுமிச்சை சாறு புளிஞ்சு வச்சு கூட குடிக்கலாம். உஷ்ணம் வந்து உடனே. ஆமா, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சும் குளிக்கலாம், நல்ல எண்ணெய். இது வந்துட்டு எந்த நாள் வேண்டுமானாலும், அதே சனிக்கிழமைன்னு ஒதுக்கி இருக்காங்களா அப்படிங்களா? அது வந்து வேற கணக்கு. இப்போ இந்த உஷ்ண காலங்கள் டெய்லி வைக்கலாம், டெய்லி கூட குளிக்கலாம். சரிங்க டாக்டர், அது வந்து ராசியை பார்க்கலாம். ரிஷப ராசிக்கான பலனை பார்ப்போம். இந்த ராசி வந்து சுக்கிரன் ஆட்சி வீடு கொண்டது. வார ஆரம்பத்தில் பொருள் செலவு, தனவரையம், மன கஷ்டங்கள் வரலாம். வார மத்தியில் வந்து லாபம் ஏற்படும், அதனால் நன்மைகள் உண்டு. வார கடைசியில் வந்து மீண்டும் ஜலதோஷம், சளி தொல்லை, தொண்டை கம்மல், நோய், அவங்களுக்கு வந்து நட்பு ஸ்தானங்களில் பகை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வீண் செலவு, சிலருக்கு வந்து வேலை இடமாற்றம், அதனால் நஷ்டமும் விரோதமும் ஏற்படும் போட்டிருக்கு. உஷ்ணத்தால் வியாதி, இது எல்லா ராசிக்கும் பொதுவாக எடுத்துக்க வேண்டியதுதான் தற்பொழுது உள்ள காலகட்டத்தில். தோல் சார்ந்த நோய் வரும் போட்டிருக்கு. அதுக்கு குப்பைமேனி கீரை இருக்குல்ல, இது சமையலில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா அது போயிடும். அப்படி இல்லைன்னா வந்து கடல் வகை உணவு, சீ ஃபுட் சொல்கிறோமா இல்லைங்களா, அந்த நண்டு, ஊடாங், கருவாடு இதெல்லாம் தவிர்ப்பது நலம். இவளுக்கு பொருள் களவு போகணும் போட்டிருக்கு. பொருள் அதனால வந்து ஆமா, கொஞ்சம் கவனமா நிற்கும். பொருள் அதாவது களவு போகணும். நம்ம என்ன பண்ணிடலாம், முன்கூட்டியே நம்ம தானம் பண்ணிடணும். எப்படிங்க டாக்டர்? இது குருவிக்கு அரிசி போடலாம், நாய்க்கு சாப்பாடு போடலாம், நம்ம ஏழை எளியோர் பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். இது வந்து குறிப்பிட்ட நாள்ல தான் செய்யணும். தர்மத்துக்கு நாள் கிடையாது, காலம் கிடையாது. ஒரு சிலருக்கு வந்து காரிய தடை, கலகம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு வந்து நல்ல பேர் வந்து கெட்டு போக வாய்ப்பு உண்டு. அது இல்லாம வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி, நகை வாங்குதல் மகிழ்ச்சி தான் உண்டாயிரும், துணி வாங்குதல் மகிழ்ச்சி உண்டாயிரும். யாருக்கு வாங்கி கொடுக்குறோம் இருக்குல்ல டாக்டர், அம்மாவுக்கு அப்பா இங்க ஏன்பா அதெல்லாம் செலவுன்னு. ஆமா, மனைவிக்கு வாங்கி கொடுக்கும் போது அது மற்றற்ற மகிழ்ச்சி வேற, சாப்பாடுல கூடுதல் ருசி தெரியும். தூரதேச பயணம், சுப செலவு எல்லாம் இருக்குன்னு போட்டிருக்கு. அழகு பொருட்கள் இதுல வந்து லாபம் அதிகரிக்கும். இது இந்த வாரம் சிலருக்கு வந்து புதிய கல்வி தொடக்கம் அப்படின்னு போட்டிருக்கு. நல்லது. அடுத்த ராசியை பார்க்கலாம். மிதுன ராசி. புதன் ஆட்சி வீடு இந்த ராசிக்கு. புதன் தான் கல்விக்காரகன். ஆமா, கல்விக்கு அதிபதி இவர் தான். வார ஆரம்பத்தில் நல்ல விருந்து, வார மத்தியில் செலவு, காரிய தடை, பயம், பணத்தட்டுப்பாடு. பணத்தட்டுப்பாடு வந்துட்டாலே பயம் வந்துடும். ஆமா, தட்டுப்பாடு வராமல் இருப்பதற்கு முன்னெச்சரிக்கை நம்ம வந்து கணக்குகளை வந்து கணக்கு பண்ணி செலவு பண்ண வேண்டும். செலவெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கணக்கு பார்த்துட்டா கடன்ல போய் முடியாது, அது கடன் உள்ள கணக்கு. ஆமா. வஸ்திரம் வாங்குதல், பெண்களால் மகிழ்ச்சி அப்படின்னு போட்டிருக்கு. அதீத வெப்பத்தால் நோய் எதுக்கு சொல்லிக்கிட்டு தான் வரேன். காரியங்களில் தோல்வி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மின்சார சாதனங்கள் விற்கிறாங்கல்ல, நல்ல லாபம் கிடைக்கும். இது இல்லாமல் வந்து பெயர் புகழ் உண்டாகும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்த பிரயாணம் உண்டு. ஒரு பெண் மூலம் கலகமும் அவமானம்னு போட்டுக்கு ரொம்ப கவனம் தேவை. அந்த பெண்ணுன்றது யாருங்க டாக்டர்? கூட பிறந்தவங்களா? அதாவது மனைவியா இருக்க முடியாது. சரி, சரியா இல்லையா? சரி. மனைவி அம்மாவா இருக்கவே முடியாது.
சகோதரி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பில்லை. இல்லை. அப்ப யோசனை பண்ணிக்கங்க. அதாலா? அதனால் மிகுந்த கவனம் தேவை. எதிரிகளின் பலம் கூடும். ஸோ எதிரி இல்லாமல் இருப்பது நலம். சிலருக்கு அதனால பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு வயிற்று வலி, காய்ச்சல், பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் அதிகமான இரத்தப்போக்கு, இந்த மாசிக்காயின்னு ஒன்று இருக்கு. எப்படி இருக்கும் அது? நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும், கிராஸா மஞ்சள் கலர்ல கிடைக்கும் டாக்டர். இங்க மலேசியாவில் எல்லா கடைகளிலும் இருக்கு. அதை எடுத்து கழுவி காய போட்டு அப்படியே சட்டியில போட்டு நெய் விட்டு லேசா வறுக்க வேண்டியது தான். லேசா வெடிக்கும். அந்த சமயத்துல பக்குவத்துல எடுத்து வச்சு நல்லா இடிச்சு அரைச்சிட்டு இந்த மாதவிட அதிகம் போகும்போது 6 டீஸ்பூன் மோர்ல சாப்பிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை மட்டுப்படும், இல்ல குறையும். இப்ப அடுத்த ராசிக்கான பலனை பார்ப்போமா? இது கடக ராசி. சந்திரன் ஆட்சி வீடு, தாய் காரகன். அதாவது சந்திரன் தாய் காரகன். வார ஆரம்பத்துல காரிய தடை, செலவுகள் அதிகரிக்கும், சில துன்பங்கள் நீங்க வார மத்தியில பார்த்து நல்ல உணவு, நித்திரை இதெல்லாம் இன்னைக்கு இது பெண்களால் லாபம் போட்டிருக்கு. வார கடைசியில நீங்க இதுல பாத்தீங்கன்னா காரிய தடை தவிர்க்க வேண்டும், கவனமாக செயல்பட வேண்டும் போட்டிருக்கு. முன்னெச்சரிக்கை அவசியம். எந்த ஒரு வேலையை நம்ம எழுதி வச்சு செஞ்சோம்னா தவறு நடக்க வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. பார்த்துக்கலான்னு சொல்றாங்க சில பேர். பார்த்துக்கலான்னு என்ன அர்த்தம்? அப்ப அடி வாங்க போறோமா, இல்ல நல்லபடியா காரியத்தை முடிக்க சமாளிக்க போறாங்க. நீங்க நாளைக்கு நான் இதை தான் செய்வேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தோல்வி இல்லை. அந்த இடத்துல முயற்சித்த காரியங்கள் வெற்றி, லாபம் உண்டு. வேலையில் கவனம் தேவை அவசியம். முக்கியமாக ஆயுதங்களை பயன்படுத்தும் தொழில் அல்லது வியாபாரத்தில் காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இது வீட்டுல நம்ம சமையலறையில் கூட நடக்கலாம், கவனம் தேவை. ஒரு சிலருக்கு கட்டிகள், இந்த சலக்கட்டி அதை லேசா கீரி இது பண்ணுவாங்க தெரியுங்களா, ஆபரேஷன் பண்ணுவாங்க, அது வரலாம். பலருக்கு இந்த பித்த மயக்கம் இது இருக்கிற சூட்டுல இவங்க என்ன பண்ணலாம், இஞ்சி நல்ல ஒரு இஞ்சி எடுத்துக்க, ஏலக்காய் 1 டேபிள் ஸ்பூன், மேஜக்கரண்டி, சீரகம் இது எல்லாத்தையும் இடிச்சு போட்டு கொதிக்க வச்சு 2 லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சு 500 ml கொண்டு அதில் எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டு பனங்கற்கண்டோ கருப்புசினியோ போட்டு கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டு குடிக்கலாம். பித்தம் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். குடிப்பதற்கும் ரொம்ப சுவையா இருக்கும். பானங்கள்ல இது மிகச்சிறந்த ஒரு பானம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. செலவுகளை கவனமாக கையாள வேண்டும், இல்லையே நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த கடகத்துக்கு இப்போ இன்னும் அஷ்டம சனி போய்கிட்டு இருக்கு. அப்போ எதை செஞ்சாலும் பிளான் பண்ணி செய்யணும். பிளான் பண்ணி தான் செய்யணும். டாக்டர், இந்த பயம் பற்றி சொன்னீங்க டாக்டர். சொல்லுங்க. இந்த பய உணர்ச்சியை இந்த பயம் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அடுத்தடுத்து பல தவறுகள் செய்ய போகிறோம். அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். இந்த பய உணர்வை போக்குறதுக்கு ஏதாவது பயிற்சிகள் சொல்ல முடியுமா? நிச்சயமா. ஒருத்தருக்கு ஆங்கிலத்தில் என்சைட்டி ஃபியர்னு சொல்லுவான். என்சைட்டி நியூரோசிஸ்ன்னு கூட சொல்லலாம். தமிழ்ல பதற்றம் அல்லது பயம். இது வந்துருச்சுனாவே இருதய துடிப்பு அதிகமாயிரும் நமக்கு. அது துடிப்பு அதிகமான உடனே அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, அதிகமான ரத்தம் நமக்கு இதுல லிவருக்கு போகுது. லிவர்ல போன லிவர்ல இருந்து என்ன பண்ணுது, ரத்தம் உடம்புள்ள போகும்போது அதிகமான பித்தம் வயிற்றுக்குள்ள சுரக்க ஆரம்பிக்குது. சுரந்த உடனே அது குடல் சுவர அரிக்க ஆரம்பிக்குது. கேஸ்ட்ரிக்ல முடியும். பயத்துல உள்ளவங்க வயிறு உப்பிக்கு என்னமோ பண்ணுது அப்படின்னுவாங்க. இந்த டாக்டர் போவாங்க, அடுத்தடுத்து அப்படியே போயிட்டே வருவாங்க. மிகச்சிற இது ஒரு உணர்வு தான். உணர்வு, உடல் நோய் எல்லாம் மனநோய், ஒரு உணர்வு. இந்த உணர்வு ஒண்ணு நீங்க ஒரே மந்திரத்தை மீண்டும் 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 படிக்க, ஓம் சிவாய நம, ஓம் சிவா, பதற்றம்லாம் படிக்கணும். ஓம் சிவாய நம, எது வேணா நிக்கலாம். ஓம் ராம் ஜெயராம், ராம் ராம் ஜெய் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலாம். மீண்டும் மீண்டும் படிக்க அந்த உணர்வை இந்த அதிர்வலை குறைக்கும். தியானம் பண்ணலாம், பூவெல்லாம் போட்டு குளிக்கலாம், நடைப்பயிற்சி போகலாம், டான்ஸ் ஆடலாம், நல்ல மியூசிக்ஸை கேட்கலாம். நன்றி நன்றி டாக்டர். நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு நேயர் ஒரு கேள்வியோட காத்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கட்டும். அமுதாமா, சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன? எங்க இருந்து அழைக்கிறீங்க நீங்க? அம்மா வணக்கம். அமுதாமா வணக்கம். நான் மிதுனம் ராசி, திருவாதிரை நட்சத்திரம். சொல்லுங்கம்மா. மிதுனம் திருவாதிரை. நான் மேஸ்காம் துறையில படிச்சிருக்கேன். மேஸ்காம். ஆனா இப்ப மருத்துவம் செய்யற ஆசை இருக்கு. சோ எனக்கு என்ன கேள்வினா, என்னோட ராசிக்கு எந்த துறை எனக்கு சரியா இருக்கும்னு. சரி, வணக்கம். இப்போ நீங்க ராசி மிதுன ராசி, சரிங்களா? மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம்.
லக்னம் தெரிந்தால் அதை வந்து கரெக்டாக சொல்லலாம். ஏன்னா லக்னத்தை வச்சு தான் நம்ம வந்து உங்களோட துறை சொல்ல முடியும். எந்த துறையில் உங்களுக்கு வந்து வேலைக்கு நீங்கள் போனீங்கன்னா அல்லது படிச்சீங்கன்னா நீங்கள் டாக்டர் ஆகலாம்னு சொல்கிறீங்க. உங்களுடைய அமுதாமா தொடர்பில் இருக்காங்களா நம்ம பார்த்துக்கலாம் டாக்டர். அமுதாமா தொடர்பில் இருக்கீங்களா? இருக்கேன் ஐயா. உங்களுடைய லக்கணம் சொல்ல முடியுமா? என்னோட லக்னம் தெரியல. நான் பரவாயில்லங்கம்மா, பரவாயில்ல. ஓகே. நல்லது. பல அடுத்த வாரம் கூட நீங்கள் இந்த கேள்வி லக்னத்தோடு சொன்னீங்கன்னா சொல்லிடுறேன் பலனை. அப்போது அந்த லக்னத்தை வச்சு நம்ம சொல்லும் போது இது பலன் சரியாக நிற்கும். நாம் வார ராசி பலன் சொல்கிறோம், பொதுவானது. ராசியை சொல்லும் போது வரக்கூடிய காரியங்களை வந்து நம்ம சொல்ல போகிறோம் அதில். சரி அமுதாமா, சரி. சரிங்க. உங்களுக்கு பதில் கிடைச்சதா? பதில் கிடைச்சிருக்கு ஐயா. ரொம்ப நன்றி. நன்றி 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 டாக்டர். இப்போ அவங்க வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னென்னா, நான் வந்துட்டு படிக்க போகிறேன், நான் மெஸ்காம் படித்தேன், இப்போ நான் மருத்துவத்துறைக்கு போகலான்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படி ஒரு கிரகங்கள் வந்துட்டு இதை கூட காமிக்கும்? இந்த கிரகம் இப்படி இருந்தாக்கா மெஸ்காமு, இவங்க இப்போ எப்படின்னாக்கா மருத்துவத்துறை, இப்படினாக்கா அவங்க வந்துட்டு ஒரு டீச்சிங் போயிடுவாங்கன்னு. இது எப்படி டாக்டர் சாத்தியம்? பொதுவாக என்னன்னு சொன்னால் விட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்லுவோம். போன ஜென்மத்திலேருந்து வரக்கூடியது. நம்ம என்னென்ன கல்வி தகுதியை கொண்டு வரோமோ நம்மளுடைய பிரெயின் நியூரான் அதை நோக்கி தான் போகும். அப்போ நம்ம பிறப்பு எடுக்கும் போது இந்தந்த கிரகங்க எங்கே இருக்கும்போது இவன் இந்தந்த வேலையை செய்வான்னு ஒரு கணக்கு இருக்குது. அப்போ பிறக்கும் போதே தெரிஞ்சிடும் ஏறக்குறைய. அப்போ ஒரு கல்வி இந்த உடல்ல எங்க பதிஞ்சிருக்கு சொல்லுங்க? சரி, நல்ல கேள்வி டாக்டர். எங்கனா இருக்கா? கையுள்ள இருக்கா? கிடையாது. இல்ல, மனம் புத்தியில இருக்குது. ஆமா. இந்த மனமும் புத்தியும் எதுல நிக்குது? ஆன்மால நிக்குது. ஆன்மா எப்பொழுது பிறப்பற்றது இறப்பற்றது ஆன்மா. உலகதானே இறக்குது, அங்கிருந்து கொண்டு வந்திருக்குது. அந்த பிரெயின் நியூரான் நம்ம ஜாதகத்தை பார்த்து சொல்லி போடலாம், இவங்க இந்த தொழில் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இந்த கல்வியும் அதே மாதிரி அவங்க எந்த துறைக்கு போகணும் அப்படின்ட்டு. ஏன்னா இதே கேள்வியை தான் டாக்டர் நேற்று நம்ம இந்த புத்தாண்டு சிறப்பு ராசி பலனை கேட்கும்போது நான் இதை கேட்டேன் டாக்டர்கிட்ட. சரி, என்னன்னா ஒரு குழந்தை வந்துட்டு அவங்க கல்வியை தொடரணும்னா அவங்களுக்கு எந்த துறையில் ஆர்வமோ அதில் படிக்கணுமா, இல்லை ஜாதகத்தில் சொல்லப்பட்டபடி படிக்கிறது நல்லதானே? இப்போ இதுவுமே அப்படிதான் வருது இல்லைங்களா? பாருங்க, சில தவறு நடக்கும். குழந்தைங்க ஆசைப்படுற துறையில் போவாங்க, போயிட்டு படித்து அதை ஃபெயில் பண்ணிட்டு திரும்ப வந்து அந்த ஜாதக ரீதியாக எந்த தொழில் வருதோ அதில் போவாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு தவறு நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்பா சின்ன புள்ள இருந்து அந்த குழந்தைய பார்த்து பார்த்து பெரும்படும், என் பையன் டாக்டர் ஆயிடுவான், ஒரு இதை வளர்த்துக்குவாரு. ஆனா பையனுக்கு வேற துறை மேல நாட்டம் இருக்கும். இவரை வந்து கட்டாயப்படுத்தி படிக்க வைப்பாங்க. கடைசியில் அந்த தொழிலில் வந்து அந்த துறையில் அவர் வந்து பாஸ் பண்ண முடியாது, தேர்ச்சி பெற முடியாது. விட்டுட்டு திரும்ப அந்த தொழிலுக்கு போவார். இதுல பிணக்குகள் ஏற்படும் தந்தைக்கும் மகனுக்கும். அப்ப நான் பார்த்துக்கிட்டு ஒரு ஆலோசனை தான், ஐயா இந்த துறை நல்லா இருக்கும், உனக்கு எது விருப்பம்? அப்போ இது பிறக்கும் போதே அந்த கிரகங்களும் வந்துட்டு காட்டி கொடுத்துருது, இந்த குழந்தைய வந்துட்டு நீங்க இந்த துறையில போட்டா ஒரு பெரிய சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு. நல்லதுங்க டாக்டர். மீதமுள்ள ராசிகளை வந்துட்டு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்ப்போமா? பார்க்கலாம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளை, இணைந்திருங்கள். நீங்கள் இணைந்திருப்பது எஸ்ட்ரோ வார ராசி பலன் நிகழ்ச்சி. இதே நிகழ்ச்சியை எஸ்ட்ரோ ஆன் டிமாண்ட் வாயிலாக நீங்கள் விரும்பிய நேரத்திலே கண்டு பயன்பெறலாம். டாக்டர் சொல்லுங்க. அடுத்த ராசி அது கேட்டாலே அப்படி ஒரு கெத்தா இருக்கும். ஆமா, சிம்ம ராசி. ஆமா, சிங்கம் ஒன்று புறப்பட்டது. அதே மாதிரி தான் இருக்கா ராசியும் அந்த வாரத்துக்கு. முன்னாள் தமிழக அமைச்சர் செல்வி ஜெயலலிதா இருக்காங்கல்ல, சிம்ம ராசி. ஓஹோ. நிர்வாக திறமை கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க. லீடர்ஷிப் சற்றே வந்து பிடிவாத குணம் நிற்கும். இவங்களுக்கு வந்து கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும். சூரியன் ஆட்சி வீடு, தந்தைக்காரகன் சூரியன். தந்தையை பார்க்கணும் ஒரு ஜாதத்தை இந்த சூரியன் வச்சு தான் பார்க்க முடியும். வார ஆரம்பத்தில் வந்து சுற்றத்தாறு வீட்டுக்கு வருகை, தொழில் வருமானம் கூடும் போட்டிருக்கு. வார மத்தியில் வந்து காரிய தடை, ஆக செலவுகளும் விரயங்களும் அதிகரிக்குன்னு போட்டிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்களா, இதை கணக்கு பண்ணி செலவு பண்ண வேண்டியது தான். வார கடைசியில் வந்து விருந்தோம்பல், பெண்களால் லாபம்னு போட்டிருக்கு. ஆரோக்கியம் கூடும், கவலைகள் வந்து நீங்கும். சிலருக்கு வந்து தூங்காதவங்களாம் இந்த வாரம் நல்லா தூக்கம் வரும். அப்படி இருந்த வாகனங்களில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. அச்சம் சிலருக்கு, சூடு, உடல் உசுதால் நோய், குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி உண்டு அப்படின்னு போட்டிருக்கு.
காரியத்தில் வெற்றி, துணிமணி வியாபாரங்கள்ல இந்த பொதுவாக இந்த மாசமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இந்த சுக்கிரன் வந்து உச்சம் அடைஞ்சு நிற்கிறான். கோயில் வழிபாடு, தூர கோயில் வழிபாடு அப்படின்னா ரொம்ப தூரமா போயிட்டு ஒரு கோயிலுக்கு வந்து வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க. ஒரு சிலருக்கு தகாத காதலால் தொல்லை அப்படின்னு போட்டிருக்கு. இவங்க வந்து கவனம் தேவை. பயா இது வந்து எப்படின்னா சனி செவனேன்னு போச்சான் மேல ஃபிளைட்ல, ஒருத்த கீழே இருந்து விசில் அடிச்சு கீழே இறக்கணானா. அந்த கேஸ் இது அந்த மாதிரி வீட்டுல பேசாம உட்காந்துரு ஜன்னல் திறந்து விசில் அடிச்சிடாதுன்னு சொல்ல வரீங்க. மொத்தத்துல வந்து நோய்களை கொஞ்சம் கவனிக்கணும். சிலருக்கு வந்து மனைவியிடம் பிரச்சனைகள் ஏற்படும், சண்டைகள் ஏற்படலாம். புரியுதுங்களா? நல்லது டாக்டர். அடுத்த நம்ம வந்து ராசியை பார்க்கலாமா? கண்டிப்பாங்க டாக்டர். இப்போ வந்து கன்னிராசி நம்ம பார்ப்போம். இந்த கன்னிராசிக்கு வந்து நல்ல காலம் வந்துகிட்டே இருக்கு. மே மாசத்துல இந்த ஓணம் அவங்க வந்து பயப்பட தேவையில்ல. இப்போ போன வருஷம் பார்த்தோமா உங்களுக்கு ஏறக்குறைய இருந்தது டாக்டர். நீங்க போன வருஷம் அஷ்டமத்துல வந்து குரு இல்ல அவங்களுக்கு. இந்த கன்னிராசி அதிபதி யாருன்னு கேட்டா புதன் தான் அதிபதி. வார ஆரம்பத்துல வந்து காரிய ஜெயம், முயற்சிக்கேற்ற வெற்றிகள் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. வார மத்தியில உறவினர் வருகை, தொழில லாபம், வருமானம் பெருகும். அதே போல வருமானம் பெருகும் சொல்லும் போது இந்த ராசிக்காரவங்க இந்த மே மாசத்துக்கு மேல கொடுத்த கடனை கொஞ்சமா கேட்டு வாங்கலாம். வசூலிக்கிற ஒரு நேரம். வார கடைசியில வந்து காரிய தடை, திட்டமிட்டு செயல்படணும் காரியங்கள, பொருள் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு வந்து சில காரியங்கள் தள்ளி போடுங்க. பொருள் நஷ்டம்னு இருக்கு, நீங்க போய் நட்டப்படக்கூடாது பெரிய பெரிய வேலைகள்ல. சிலருக்கு வந்து ஒரு சில துன்பங்கள், அதனால சில பிரச்சனைகள் வரும். அரசாங்க பயம் அப்படின்னா சாலையில் செல்லக்குள்ள சாமான் வாங்குவது, பார்க்கிங் சாமான் வாங்குவது, லைசன்ஸை புதுப்பிக்காம உரிமத்தை அதில் சாமான் வாங்குவதெல்லாம் வரும். கவனம் தேவை. மற்றபடி வந்து தீய காரியங்களில் ஈடுபட்டால் இப்போ பிரச்சனை பிடிச்சி போறாங்களா இல்லையா, அதுலேயும் கவனம் தேவை. இல்லை, தீய காரியங்கள்ல கவனம் தேவைனாக்கா ஏதோ கவனமா கெட்ட காரியம் செய்யணுமோன்னு நினைச்சுக்க போறாங்க. செஞ்சிடாதீங்க, செய்யக்கூடாது. விளையாட்டு விஷயமா எடுத்துக்காதீங்க, சில விஷயம் கவனமா இருங்க. பயத்துல இருந்தவங்களுக்கு வந்து இந்த வாரம் பயம் நீங்கி நன்மைகள் ஏற்படும். வரவும் லாபமும் உண்டு. மனைவியிடம் விரோதம் ஏற்படும். இது லாகி பய. ஆமா, அந்த விரோதத்தை வந்து போக்கணும்னு சொன்னா வந்து அமைதி வேணும், கவனம் வேணும். இல்ல உணவு தட்டுப்பாடு வரும். ஆமா, உணவு தட்டுப்பாடு வர விரோதம் ஏற்படுச்சு, தட்டு பறந்தும் வரலாம். உண்மைதான். தேவையற்ற சோகங்கள் சில வந்து பயத்தினால வரக்கூடியது இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து பொருள் விரயம், தவறான பெண் நட்பால் அவமானம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இதை முதைய சொல்லிட்டோம் நம்ம, ஒரு பெண்ணால் கலகம் ஏதாவது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து கவனம் தேவை. ஸோ இது கன்னிராசிக்கான இந்த வார பலன். அடுத்து துலா ராசிக்கான பலன் பார்த்துருவோம். துலா ராசி பார்த்தீங்கன்னா இந்த ராசி வந்து கலை ஆர்வம் கொண்டவங்க இவங்க. இதுல வந்து சுக்கிரன் தான் இந்த ஆட்சி கரகம் இந்த ராசிக்கு. வார ஆரம்பத்துல வந்து ஒரு சிலருக்கு வந்து கட்டுப்படும் சூழ்நிலை ஏற்படும். மனைவி வந்து கணவனுக்கு கட்டுப்படலாம், அல்லது கணவன் மனைவி கட்டுப்படலாம், அல்லது பாஸ் கட்டுப்படலாம், குழந்தைகளுக்கு கட்டுப்படலாம். இப்படி ஒரு சூழ்நிலை வந்து மாட்டிக்குவாங்க. வார மத்தியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இல்ல, வார ஆரம்பத்திலே சாப்பாட்டால விஷம் ஏற்படுது, ஃபுட் பாய்சன் சொல்றோமா இல்லைங்களா, அது வயிற்றுப்போக்கு, வலி, காரிய தாமதம் இதெல்லாம் ஏற்படும். வார மத்தியில வந்து முயற்சித்த காரியங்களில் வெற்றி, நல்ல பலன். வார கடைசியில பார்த்தா உறவினர்கள் அதாவது சந்திப்பு, நீண்ட நாள் பார்க்காம இருந்த உறவினர் சந்திப்பு. பொருளாதாரம் வந்து சிக்கல் நீங்கி வரவு உண்டு, வருமானம் பெருகும். அதிக வந்து அலைச்சல் உண்டு போட்டிருக்கு சிலருக்கு. ஒரு சிலருக்கு வந்து நட்பில் பகை ஏற்படும். நட்பில் பகை ஏற்படும்னா அந்த சமயத்தில் பொறுத்து போகணும், இல்லைன்னா நட்பே போயிடும். இது ஒண்ணு. குழந்தைகளுக்கு நோய் வர வாய்ப்புகள் உண்டு. அது என்ன நோய்? சளி தொல்லை, வயிற்று பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். செலவுகள் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வுக்கான அப்ளிகேஷன் பண்ணலாம். இது சரியான தருணம் சொல்றீங்க. அல்லது பாஸ் கிட்ட போய் மெதுவா அன்பா பண்பா பேசலாம். தொழில லாபம் கூடும். ஒரு சிலருக்கு வந்து விவாகம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து துலா ராசிக்கான அந்த வார பலன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன கேள்வி. உங்க துலா ராசியை பத்தி சொல்லும்போது நீங்க சொன்னீங்க இந்த ஃபுட் பாய்சனிங் பத்தி சொன்னீங்க, ஒவ்வாமை. இப்போ இது பொதுவாக வந்துட்டு இப்போ சகஜமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது, குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி. இதை உடனே ஒரு தீர்வு கொடுக்கணும். இப்போ சில சமயத்தில் பார்த்தோமா நிறைய வாந்தி பேதி போயிட்டு இருக்கோம், அப்படியே வீக்காகிடுவாங்க குழந்தைங்க. இதை உடனடி சிகிச்சை கொடுக்கணும்னா இதுக்கு ஏதாவது எளிய மருத்துவ முறை இருக்கா? இருக்குது. அந்த காலத்தில் நம்ம முன்னோருக்கு ஓய்வுபடுத்தோம். வசம்பை எடுத்துக்குங்க, அதை நல்லா சின்னதாக வெட்டி இரும்பு சட்டில் போட்டுங்க, நிறைய போடுங்க. போட்டுட்டு மேலே ஒரு சட்டி வச்சு மூடிட்டு கீழே நெருப்பு வச்சுருங்க. நல்லா எரிஞ்சு கருகட்டும். ஜன்னலை திறந்து விட்ருங்க. நீங்கள் ஜன்னலை திறக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய புகை வீட்டு உள்ள வரும். திறந்து விட்ருங்க.
கருகுனொன்னு எடுத்து அரைச்சி வச்சுக்க, அவ்வளோ ஒரே சிம்பிள். ஒரே ஒரு கடைச்சரக்கு தான். ஃபுட் பாய்சன் ஆன உடனே 1/2 டீஸ்பூன் வாயில் போட்டு தண்ணியை குடிங்க 3 வேளை ஒரு நாளைக்கு. பேதி போக விடுங்க, அது கழிவெல்லாம் போட்டோம் வெளியே. இளநியை நிறைய குடிங்க அந்த சமயத்தில், டக்குன்னு நின்றோம். குழந்தைகளாக தான் தேனில் குழச்சி கொடுக்கலாம், 3 வேளை கொடுக்க 4 வேளை கொடுக்கலாம். இல்லை நிற்கிற அதிகம் போது மருத்துவர் பார்க்கறது தான் சிறப்பு அந்த சமயங்களில். இது நல்லா அவசரமாக கேட்கும், ஆனால் உடனே கேட்கும். உடனே கேட்கும். எங்கள் வீட்டில் இது ரெடியாக நிற்கும் எப்போதுமே. ஓஹோ, ஒரு பவுடர் மாதிரி செஞ்சு நம்ம வச்சுக்கலாம். செஞ்சு வச்சுக்கலாம். அது நல்லது 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 டாக்டர். அடுத்த ராசியை பார்ப்போமே. பார்க்கலாமா? வார அது வந்து அடுத்த ராசி விருச்சிக ராசியை பார்ப்போமா? வார ஆரம்பத்தில் பார்த்தா சந்திராஸ்தமம் இவங்களுக்கு. சந்திராஸ்தம்னா அந்த ராசிக்கு சந்திரன் 8ல் நிற்கிறார், அஸ்தமம்னா 8வது வீட்டில் நிற்கிறார், மறைறாரு. நம்மளுடைய புத்தியை தான் கெடுப்பார், ஞாபகம் அதை ஏற்படுத்துவார், தவறான வார்த்தைகள் பேச வாய்ப்புகள் உண்டு. தவறா நம்ம ஏதாவது மறந்துட்டு வச்சுட்டு வந்துடுவோம். கடன் கொடுக்கவோ கடன் வாங்கவோ கூடாது. யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டக்கூடாது. புரிதுங்களா? ஒப்பந்தங்களில் சைன் போடும் போது கொஞ்சம் கவனம் தேவை. பொதுவாக எல்லா ராசிக்கும் இந்த சந்திராசம் பலன் இதுதான். அதுக்கப்புறம் வந்து சிலருக்கு வந்து வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வார மத்தியில் யாருக்காவது கட்டுப்படும் நிலை, காரிய தாமதங்கள் உண்டுன்னு போட்டிருக்கு. வார கடைசியில் நீங்கள் பாருங்கள், முயற்சித்த காரியங்கள்லாம் வெற்றி அடையும். அந்த ஒரு 5 நாள் தான் வந்து சரியாக இருக்காது, அதுக்கப்புறம் வந்து எல்லாம் சரியாக போயிடும். கெட்ட நண்பர்களின் சேர்க்கை அப்படின்னு போட்டிருக்கு. கூடா நட்பு. கூட நட்பு ஆங்கிலத்தை அற்புதமான ஒரு பழமொழி சொல்லுவான். யூ டெல் மீ ஹூஸ் யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் யூ வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவான். தமிழ்ல உன் நண்பனை நீ யாருன்னு காட்டு, உன் எதிர்காலம் என்றவென்று நான் கூறுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக நட்பு ஸ்தானம் மிக முக்கியம் வாழ்க்கையில. அதை பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். நம்ம வீட்டில் சொல்ற மாதிரி பார்த்தா யார் கூட சரி அவங்க புத்தி தான்டா வரும். அதே தான். அதுதான் டாக்டர் ரொம்ப நல்ல விதமா சொல்றோம். இப்ப சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பகை ஏற்பட வாய்ப்பு உண்டு, அதனால சண்டை சச்சரவு வரும். அப்படி வந்தா வந்து அதை தவிர்ப்பது நலம். இல்லையே முகத்துல ஒத்தனை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். புரியுது புரியுது. ஆமா, சண்டை வந்துடும்ல. உறவினர் விரோதம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சிலர் வந்து உறவினர் பார்க்காமல் இருப்பதுனால சிலருக்கு வந்து வீண் விவாதங்கள் மூலம் அவங்களுக்கு வந்து சண்டை வந்துடும் போட்டிருக்கு. ஒரு சிலருக்கு வந்து அவமானம். கடன் அதிகமாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கடன் அதிகமாகாமல் பார்த்து செலவு பண்ணாதீங்கன்னு அர்த்தம். நம்ம ஆமா, செலவு பண்ணுறமே வீணா போயிருமில்ல. குரு தரிசனம் இந்த காலகட்டங்களில் இதுக்கு உண்டான பரிகாரம். நம்ம தாப்பால ஜெகநாத குரு இருக்கிறாங்க. சிலரே வந்து எத்தனையோ ஆசிரமங்கள் உண்டு, அகத்தியர் ஆசிரமம், பாபாஜி ஆசிரமம். ஆமா, சித்த மார்க்கத்தில் உள்ள ஒரு சித்தர்களை போய் பார்த்தோமாக்க நல்ல தீர்வு கிடைக்கும். டாக்டர், எனக்கு ஒரு சின்ன கேள்வி டாக்டர். இந்த ஞாபக மறதி பத்தி நீங்க சொன்னீங்க. சரி, இதுக்கு ஏதாவது ஒரு உணவு வகையில் நீங்க டாக்டர் நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க, இந்த வல்லாரை வந்துட்டு ரொம்ப ஒரு சரியான மருத்துவம்னு. இதை தவிர வேற மாதிரியான பயிற்சிகள் எதுவும் இருக்குங்களா? உண்டு. அதாவது மூளைக்கு சரியா ரத்த ஓட்டம் போலன்னு வைங்க, ஞாபக மறதி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சர்வாங்காசனம் பண்ணாங்க. ஓஹோ. தலைகளை நிற்பாங்க, இந்த ஷோல்டர் ஸ்டாண்ட் சொல்லுமா இல்லையா, இது காலையில் செய்யலாம் 1 நிமிஷம் மாணவர்கள். ஆனால் அவங்க வந்து சாப்பிட்டுட்டு செய்யக்கூடாது. ஓஹோ. தலை நிற்கக்கூடாது, தலைகள் நிற்கக்கூடாது. காலையில் நேரம் இல்லை, மாலையில் செய்யலாம். ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஆசனம் இந்த ஆசனம், சர்வ அங்க ஆசனம். சர்வ அங்க ஆசனம். உடம்பெல்லாம் ஹார்ட் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்குப்பா, முதல் தலைகீழ அடிக்குதுல்ல. யாரெல்லாம் செய்யலாம், யாரெல்லாம் செய்யக்கூடாது? குழந்தைகள் வந்து ஒரு 5 வயசுக்கு மேலே அதுக்கு முன்னாடி செய்ய ஆரம்பிக்கலாம், ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் தலையை வந்து நல்ல தலைவலி இருக்கும் போதோ, தலை பாரமாக இருக்கும்போது செய்யக்கூடாது. ஓஹோ. ரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கும் போது செய்யக்கூடாது. இது நல்லது டாக்டர், அழகான விளக்கம் டாக்டர். டாக்டர், நம்முடைய நேயர் ஒருத்தவங்க வந்துட்டு அழைப்பில் இருக்காங்க, அவங்கள பார்த்துருமா டாக்டர்? பார்த்துடலாம். வணக்கம் தர்ஷனாம்மா. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கேன். எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா? நான் ஜோஹர் பார்வுல இருந்து அழைக்கிறேன். உங்களுடைய ராசி நட்சத்திரம் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ஆக்சுவலி என்னோட பார்க்கல, என்னோட மகளோட கேட்கணும். நல்லது, அவங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்ல முடியுங்களா? அவங்களுடைய இப்போது வந்து நாங்க ஜாதகம் பார்த்தது வந்து கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம கம்ப்யூட்டர்ல அந்த இது ஜாதகம் பார்க்கும்போது செக் பண்ணும்போது அது தெளிவா வரல, வேற என்னமோ காமிக்குது. சரி. சோ அது வந்து நம்ம செக் பண்ண முடியுமா? இப்போ செக் பண்ண முடியாது. ஆனா அதுக்குண்டான விளக்கத்தை நான் சொல்றேன் பாருங்க. இப்போ வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்கு, திருக்கணித பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்கு, பிவி ராமன் பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்கு. இன்னும் எத்தனை வகையான பஞ்சாங்கங்கள் உண்டு. ரெண்டாவது வந்து அந்த ஜாதகம் கணிக்கிறவர் உங்க ஊரு, நீங்க ஜோஹர்னு சொன்னீங்க, ஜோஹர்வா ஜேபியா? ஆமா, ஜோஹர் பாரு. அப்போ ஜோஹர்ல உள்ள சூரிய உதயத்தை வச்சு, அங்க உள்ள லெத்திட்யூட் லாங்கிட்யூட்டை வச்சு,
அவங்க வந்து கணக்கு எடுக்கணும். அப்படி கணக்கு எடுக்காம விட்டுட்டாங்கன்னா அது அதனுடைய அந்த ராசி நட்சத்திரம் மாறி போயிடும். ஆமா. சரிங்களா? அப்போ இந்த கம்ப்யூட்டரில் அந்த அவங்க ஜாதகத்தை போடும்போது அதை லெத்திட்டு போடணும், அந்த சன்ரைஸை போடணும். இதெல்லாம் போட்டால் தான் சரியாக நீங்கள் வந்து நட்சத்திரம் என்ன ராசின்னு எடுக்க முடியும். ஆமாங்க. இப்போ அவங்களுடைய தீர்வு என்னங்க டாக்டர்? அவங்க என்னதான் அடுத்த கட்டம் அவங்க என்ன பண்ணணும்? இன்னொரு ஜாதகாரை பார்க்க வேண்டியது தான். அதில் பார்த்துட்டு அதில் எடுத்தலாம். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு சிறிய தவறு எங்கேயோ நடந்திருக்கு. தர்ஷனாமா அவங்க அழைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. டாக்டர், இப்போது இது பெரும்பாலும் பொதுவாக இந்த ஒரு பிரச்சனை அதிகமாக இருக்குது. என்னென்னா, இந்த ஜோசிக்கார் ஒரு மாதிரி சொல்கிறாரு, அந்த ஜோசிக்கார் ஒரு மாதிரி சொல்கிறாரு, குழம்பி போயிடுறாங்க மக்கள். அதனால ஒரு இந்த கலைக்கு வந்துட்டு ஒரு கெட்ட பேர் வர்ற மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா? ஆமாம், அப்படி தான் ஏதாவது சொல்லுவாங்க, காசு சம்பாதிக்கிறதாக ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டுன்னு ஒரு இது இருக்குது. இது இந்த மாதிரியான எண்ணம் உள்ளவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க டாக்டர்? அதாவது இந்த மாதிரி தவறு நடக்கிறது எப்படி சரி கட்டலாம்னு சொல்கிறீங்களா, இல்லை ஆளுங்க நம்மள சொல்கிறாங்க? இல்லை, ஒரு நம்பிக்கை இழந்துடுறாங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கணக்கு தான். இது எல்லாமே கணக்கும் கணிப்பும். ஜாதகம் சரியாக அந்த கிரகத்தெல்லாம் கணக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கணிக்க தொடங்குறோம். அந்த காலத்தில் ஒரு ஜாதகம் போட்டு 4 மணி நேரம் கூட ஆச்சு. எல்லாமே கை கணக்கு தான். நான் அப்பெல்லாம் கை கணக்கு தான் போட்டேன். இப்பெல்லாம் கம்ப்யூட்டர் வச்சு பட்டு அடிச்சு எடுத்துடுறோம். அடிச்சு எடுத்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஜாதகம் சரியா இல்லைன்னு எப்படி பாக்குறது? அவங்க நட்சத்திரம் என்னன்னு எடுத்துட்டோமா இல்லையா, நட்சத்திரத்தோட குணத்தை சொல்லணும். அந்த குணம் அவருக்கு ஃபிட் ஆகுதான்னு பார்க்கணும். லக்னத்தோட குணத்தை சொல்லணும், ராசியோட குணத்தை சொல்லணும். இது 3 ஃபிட் ஆச்சுன்னா அவங்க அம்மா பத்தி கொஞ்சம் சொல்லலாம், அப்பா பத்தி சொல்லலாம். கரெக்டா இருக்கு, அவங்க ஜாதகம் தான். கணக்கு மிஸ் பண்ணாத. அப்போ இது வந்துட்டு முழுக்க வந்து ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விஷயம் அந்த ஜாதக கலைன்றது. அறிவியல். இப்போ பொதுவாக மக்களுக்கு என்ன வந்துடுதுனாக்கா, இந்த நவக்கிரகங்கள் நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு இறைவனாவே பாவித்து நம்ம வணங்கிட்டு இருக்கோம். பூமி மாதான்றோம், பஞ்சபூதங்களையும் இறைவனாக தான் வழிபடுறோம். அதே மாதிரி இந்த நவக்கிரகங்களையும் நம்ம வந்துட்டு ஒரு இறைத்தன்மையோட தான் அவங்கள பார்க்குறோம், வணங்குறோம் இது கோயில்களில். ஆனால் இதுக்கு அப்பாற்பட்டு ஒரு பெரிய சயின்ஸ் ஒளிஞ்சிருக்கு. ஆமாம், அதான் டாக்டர் சொல்ல வரீங்க. ஆமாம். அப்போ நம்ம இதை வந்துட்டு இதை ஒரு தெய்வமாக இறை சம்மந்தப்பட்ட விஷயமா பார்க்காம அப்படியே நம்ம வந்து கிரகங்களாக பார்க்கும்போது அது சயின்ஸாக மாறுது. ஆமாம், நிச்சயமா. இப்போ அதே தெய்வமாக கூட சில பேர் வழிபட்டாங்க. எப்படின்னா, வீடு கட்டக்குள்ள அந்த காலத்தில் முன்னோருங்க வீட்டு வாசலை வந்து குறைச்சி கட்டுவாங்க. சரிங்க டாக்டர். வீட்டுக்குள்ளே போகும்போது வணங்கி செல்லுன்னு வந்தாங்க. புரியுதுங்களா? பணிவோடு வா வீட்டுக்குள்ள வந்து ஒரு இறை சக்தி நிற்கிது. ஒரு கிரக பிரவேசம்னா யாரை வச்சு அவங்க வந்து அதை கணிச்சாங்க? அந்த வீட்டுக்கார அம்மா. சரிங்க. அதுக்கு பேர் இல்லம். இல்லத்துல வந்து வசிக்கிற இல்லால். அவங்க நட்சத்திரம் ஜாதகத்தை வச்சா அதுங்க வந்து கிரக வச்சு கொடுப்பாங்க ஒரு வீட்டுக்கு. ஏன்னா அந்த வீட்டை ஜெனரேட் பண்ற ஆள் அவங்க தான். அப்ப குடும்ப தலைவி. குடும்ப தலைவி. அந்த வீடு யாரு பேர்ல கணக்குல குடும்ப தலைவி. அந்த அம்மா நல்லா பாக்கியத்தோட இருந்துச்சா, அப்ப அந்த ஐயா நல்லா இருக்காருன்னு அர்த்தம். அந்த ஐயா அந்த அம்மா நல்லா வச்சிருக்காருன்னு அர்த்தம். அப்ப இவங்க சந்தோஷமா வாழ வேண்டும் என்றால் கிரக பிரவேசம் இந்த அம்மா வச்சு எடுக்கணும். புரியுதுங்களா? வீட்டை வந்து கோயிலா பார்த்தாங்க அவங்க. ஆமா, எல்லாமே ஒரு சயின்ஸ் தான் டாக்டர். இதுக்கு பின்னாடி பெரிய அறிவியல் பூர்வமான ஒரு விஷயம் அடங்கியிருக்கு இந்த ஜாதக கலைக்கு பின்னாடி. ஆமா டாக்டர், தொடர்ந்து அடுத்து தனுசு ராசியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளைக்கு போயிட்டு வந்துருமா? சரி, போயிட்டு வரலாம். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளை. வார ராசி பலன் நிகழ்ச்சியிலே மீண்டும் இணைகிறோம். இதே நிகழ்ச்சியை எஸ்ட்ரோ ஆன் டிமாண்ட் வாயிலாக நீங்கள் விரும்பிய நேரத்தில் கண்டு பயன்பெறலாங்க. டாக்டர், அடுத்த ராசி தனுசு ராசி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டாக்டர் சொல்லுங்க. எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் டாக்டர். இது வந்துட்டு ஏன்னா நான் வந்துட்டு யாரை பிரதிபலிக்கிறேன்னா, இதெல்லாம் நம்பாதவங்க இருக்காங்கல்ல, சரி, அவங்க சார்பில் நான் நிறைய கேள்விகளை வைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இது டாக்டர் சொல்றீங்க, இது அறிவியல் பூர்வமான விஷயம். அதனால இந்த அறிவியலை கொண்டு போய் மக்கள் இடத்துல சேர்க்க வேண்டியது, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை இல்லை. இந்த ஜாதகத்தை இந்த ராசி பலன்லாம் நம்பாதவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தவறான ஒரு அனுபவமா நிக்கலாம். ஒருத்தர் சொல்லி அது நடக்காம போயிருக்கலாம், இல்லைன்னா இவர் வந்து அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம போயிருக்கலாம். இது ஒரு காரணம். போகுது எத்தனையோ 1000 வருடங்களாக பஞ்சாங்கத்தில் குறித்த அமாவாசை சரியா வருது. இன்றைக்கும் சூரிய உதயம் சரியா நிக்குது. இந்த கிரகங்களை வந்து
ஒரு ஸ்பேஸ்ல நிக்குது. ஆமா. அந்த ஸ்பேஸ்ல ஒரு கால நேரத்துல காலச்சக்கரம் சொல்லுவோம், அதுல இயங்கிட்டு இருக்கு. ஸ்பேஸ் அண்ட் டைம். ஆமா. ரைட்டுங்களா? ஆமா. அப்ப இதுல எது போய் உண்மை இல்லையா பொய் இல்லையா? எல்லாமே கரெக்டா வந்து கணிச்சாங்களே. முழுக்க அறிவியல் தான். முழுக்க அறிவியல் தான். இப்போ சந்திராயன் அனுப்புனாங்க. ஆமா. கரெக்டா? அப்ப அனுப்புறப்ப இப்படிதான் போய் அதாவது சேரணும் ஒரு கணக்கு இருக்கா இல்லையா? பாதை. ஆமா ஆமா. இது இப்போ அந்த காலத்துல வந்து டெலிஸ்கோப் எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த நேரத்துல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டிவைஸும் இல்ல. ஆமா. இது வந்து பெரிய ஒரு விளக்கம். ஆனா வார நம்ம கொஞ்சம் கொடுத்துடலாம். கண்டிப்பா டாக்டர். இப்போ தனுசு ராசியை பார்ப்போம். குரு ஆட்சி வீடு, இவர் தான் புத்திரகாரகன் பேரு, நட்புக்கும் இவர் தான் அதிபதி. இந்த வார ஆரம்பத்துல வந்து நல்லதா நடக்கும், சில சங்கடங்களை வந்து நீங்கும். இந்த வரவு இருக்குன்னு போட்டுருக்கு, வருமானம். வார மத்தியில வந்து கொஞ்சம் கவனம் தேவை. சந்திராஸ்தமம். இந்த சந்திராஸ்தமம் வந்ததால இவங்களுக்கு வந்து கலகங்கள் கெட்டதுகள் ஏதாவது ஒன்று நடக்கும். கவனமா இருந்த போதும், வேற ஒன்றும் பெரிய வந்து பிரச்சனை இல்லை. அவங்க அன்றாடம் தெய்வத்தை கும்பிட வேண்டியதுதான், தியானம் பண்ண வேண்டியதுதான். தனியா வந்து ஒரு பிரயாசம் தான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வார கடைசியில் வந்து பயம், வயிற்று வலி, காரிய தாமதங்கள்னு போட்டிருக்கு. ஒரு சிலருக்கு வந்து பகை ஏற்படும். பேச்சில் வந்து கவனம் தேவை. சிலருக்கு வந்து அதுல சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனம் இல்லாம பேசினாங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமில்ல உங்களுக்கு? ஆமா ஆமாமா. பத்திரம் கண்டிப்பா கணத்துல வீட்லயும் சரி வெளியிலயும் சரி. அது இல்லாம வந்து கொடுக்கல் வாங்கல்ல வந்து கவனம் தேவை. வருமானம் பெருகணும் போட்டிருக்கு. காரிய வெற்றி உண்டு. ஒரு சிலருக்கு வந்து பொருள்களை தொலைக்க வாய்ப்பு உண்டு, தொலைச்சிருவாங்க. அதனால அந்த மாதிரி உள்ளவங்க பெரிய பொருள் தொலைக்கலாம், சிறிய பொருள் தொலைக்கலாம். இது எதனை அடிப்படையா வச்சு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா தசா புத்தி வச்சு சொல்லலாம். அதையும் சொல்ல முடியும் ஓரளவு உட்காந்து. மின்சாரத்தை துறையில உள்ள பொருளா, புஸ்தக துறையிலையா, உணவு துறையில, துணி துறையில, நகை துறையில சொல்லிடலாம். சோ அதனால வந்து அவங்க என்ன பண்ணலாம், ஒரு கைப்பிடி அரிசி கோழி குறிக்கு தானம் பண்ணி போடலாம். அதாவது தானா போறது இப்படி கொடுத்துல தர்மமாக்கிடலாம். வீண் செலவு, சுப செலவு, கர்ம செலவு அப்படின்னு சொன்னாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் ஏற்பட சிலருக்கு வந்து வாய்ப்புகள் உண்டு. சிலர் வந்து செல்ல பிராணிகளை வாங்குவாங்க. இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த பிராணிகள்னு சொல்லும் போது நாய், அதை வாங்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்த ராசியை பார்ப்போம். மகர ராசி. இந்த மகர ராசி வந்து சனியின் ஆட்சி வீடு, இன்னும் ஏற்ற சனி போய்கிட்டு இருக்கு. இவங்க வந்து எல்லா வகையிலும் கொஞ்சம் கவனம் தேவை. வார ஆரம்பத்துல நோய்கள் விலகும்னு போட்டிருக்கு. விரோதம் தீரும், மன மகிழ்ச்சி ஏற்படும். விரோதம் உள்ளவங்க நேரா போய் ஒரு மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையை கேட்டு கை குலுக்கிட்டு வந்தாங்கன்னா இது ஏன் வச்சுக்கிட்டு அவங்க போனோம். இந்த வாரம் அதுக்கேற்ற ஒரு வார மத்தியில வந்து நல்ல உறக்கம், சங்கடங்கள் தீரும். வார கடைசியில் வந்து சந்திராஸ்தமம். அதனால வந்து இந்த எப்போதும் உள்ளது அந்த ஃபுட் பாய்சன் ஆகிறது, மறதி, இதெல்லாமே வந்து சேர்ந்துடும். ஒரு சிலருக்கு வந்து கவனமா இருக்கணும். இல்லைன்னு சொன்னா வந்து பேச்சுவார்த்தையில் முற்றி கைகலப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. திருடர் பயம், பொருள் இழப்புன்னு போட்டிருக்கு. அந்த அதிக கவனமா இருக்கு. ஆமா, காரு, வீட்டுல, வேலை இடத்துல, போக்குவரத்துங்கள்ல இந்த மாதிரி திருடர் பயம் சொன்னோம்னா நீங்க ஸ்கேமு சேர்த்து எடுத்துக்கணும். நம்மளோட வங்கியில இருந்து பணத்தை எடுத்துக்கிறான்ல, சரியா இல்லைங்களா, அதையும் சேர்த்து எடுத்துக்கணும். வந்தாலே நீங்க பார்க்கணும், பார்த்துட்டு கவனமா இருக்கணும். சிலருக்கு வந்து சில சாமான்கள் காணா போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு வந்து காரிய தடை, மறதியால் செலவுகள் அதிகமாக, ஏன்னா விட்டுட்டு வந்துடுவாங்க. வல்லாரை, அதுக்கு பேச்சு நிதானம் தேவை. நண்பரிடம் கொஞ்சம் கவனமாக இது பேச வேண்டியிருக்கும். குடி போதையில் இருக்கும் போது தான் நிறைய சண்டை போட்டுக்கிட்டு நட்பு சாணங்கள்ல பகை ஏற்படும். நிதானம் தவறுது. ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்கு. இந்த ராசிக்கான இந்த வார பலன் மகரம் முடிஞ்சு போச்சு. சொல்லுங்க. சனீஸ்வரர். சனி ஈஸ்வரர். பின்னாடி வந்து ஈஸ்வர பட்டத்தையே வச்சிருக்காங்க. ஈஸ்வரன்றது அன்பே சிவம் அப்படின்னு நம்ம வணங்கிட்டு வரோம். சனி ஈஸ்வரர் இருக்காரு. பேரை கேட்டவனே நடுங்குது, கை காலெல்லாம் நடுங்குது. அதுவும் பாருங்க, மந்தக்காரகன். வந்தார்னா 7.5 வருஷம் சியாப். இந்த மாதிரி சொல்லும் போது ஒரு அச்ச உணர்வு வந்துடுது. சனீஸ்வரர்னு கேட்டாலே ஒரு அச்ச உணர்வு வந்துடுது. நல்லவரா கெட்டவரா? யாருக்கும் எவருக்கும் பயம் இல்லாமல் அவருடைய பலனை சரியாக கொடுப்பது தான் சனி ஈஸ்வரன். ஈஸ்வரனுக்கே பயப்பட மாட்டார். அது ஒரு பெரிய கதை உண்டு. அடுத்த சில வாரங்கள்ல வரும்போது அற்புதமான, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை சொல்றேன். இவர் கர்மகாரகன்னு பேரு, ஆயுள்காரகன்னு பேரு.
தொழில்காரகன்னு பேரு. பல்லுலாம் பிரச்சனை வந்து அவர் தான் அதிபதி, எலும்புற பிரச்சனை வந்து அவர் தான் அதிபதி. என்ன கர்மத்தை போன ஜென்மத்துல நீங்க செஞ்சீங்களோ அந்த கர்மத்தை வந்து கூட்டி இல்லாம குறைக்கணும், கரெக்டா வந்து டெலிவரி பண்ணக்கூடியவர். ஓஹோ, என்னத்த பரிகாரம் பண்ணாலும் அவரை அடங்க மாட்டார். அது பஞ்சமா பாதகன்னா கரெக்டா முடிச்சிருவாரு அந்த வேலையை. கொலை, களவு, கொள்ளை இந்த மாதிரி பண்ணிட்டு வராங்கல்ல, தப்பிச்சுட்டு போயிடுறானுங்கல்ல, அதெல்லாம் இவர் கரெக்டா கொடுப்பா தண்டனை. அப்ப நம்ம சரியா பார்க்கும்போது ரொம்ப ஒரு சரியான ஒரு நல்லவர் சக்தி. இறை சிலருக்கு வந்து சனி திசை யோகமான திசை. அதாவது சனி கெட்டவன் சொல்றோம், அந்த கெட்டவன் போய் கெட்ட இடத்துல 3, 6, 12 போய் உட்காந்துட்டா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடுமே ராஜயோகம். சனி கொடுத்துருவார் ராஜயோகம். சனியை போல கொடுப்பாரும் இல்லை, சனியை போல கெடுப்பாரும் இல்லை. இப்ப புரியுது டாக்டர். அதாவது கடமையை சரியா செய்யறாரு, கொடுக்கும்போது நல்லா கொடுக்குறாங்க. நல்லது டாக்டர். அடுத்த ராசியை பார்க்கலாம். இப்ப நம்ம கும்பராசியை பார்ப்போம். இந்த ராசி கரெக்டா வந்து ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. அதனால வந்து வார ஆரம்பத்தில் உடல்நிலை பாதிப்பு, வாயு தொல்லை ஏற்படும். வாயு தொல்லைன்னா சுக்கு எடுத்துக்குங்க, சும்மா 2 துண்டு சுக்கு எடுத்துக்கங்க, இடிச்சு அதை வந்து மேல் தோல் சுரண்டு இடிச்சு சட்டியில் போடுங்க. கொஞ்சம் சீரகம் எடுத்து போட்டுக்குங்க, கொஞ்சம் வந்து ஓமமும் போடலாம். இதை போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் ஒரு 1 லிட்டரு அல்லது 2 லிட்டரு அதை கொதிக்க வச்சு ஒரு 500 ml ஆக்கி சீனை கலந்து குடிச்சிக்கிட்டே வந்து வாயு தலை நீங்கி போயிடும். இது யாவருமும் செய்யலாம். ஏன்னா வந்து இந்த பவுடரை வச்சுட்டு தேவைப்படும் போது கூட அவங்க செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இப்ப இந்த சனினாலே வாயு தொல்லை, சனினா வாயு தொல்லை, செவ்வாய்னா பித்த நோய், எல்லாம் கணக்கு, சந்திரனா கப நோய். நம்ம இந்த வார ராசி பலன்ல ஒண்ணு எடுப்போம். எந்த நோய் எந்த கிரகம் சொல்லி முடிக்க முடியாது, அவ்வளவு இருக்கு விஷயம். ஆனா சொல்லுவோம். ஸோ காரிய நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வார மத்தியில நோய், சிலருக்கு விரோதம் ஏற்படும். வார கடைசியில் வந்து மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். ஒரு 5 நாள் தான் கொஞ்சம் பலன் சரியில்லை. சிலருக்கு வந்து உஷ்ண கட்டி, அதனால வந்து உஷ்ணம் மீறாமலை பார்த்துக்கணும். சளி தொல்லை ஏற்படலாம். சிலருக்கு வந்து பித்த மயக்கம், அது போனதில் சொல்லிட்டேன் பித்தத்துக்கு என்ன நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. கோபத்தை தவிர்க்கவும், அப்படி இல்லைன்னா கன்னத்தில் கட்டி வந்துவிடும். கட்டியா வீக்கமா இல்ல அடிபட்டு வண்ணம் மாறுதல், இந்த மாதிரியான மாற்றங்கள், 5 ரேகை பதியுதல். ஆமா, செய்யும் காரியங்களில் வந்து கவனம் தேவை. இல்லைன்னு சொன்னா வந்து அதெல்லாம் நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தில் ஒரு சிலருக்கு கௌரவமான மரியாதைகள் கிடைக்கும் போட்டிருக்கு. உறவினிடம் நிதானமாக பேச வேண்டும். இது கொடுக்கல் வாங்க சண்டையே வரும் அதிகமா. அதனால வந்து இந்த ராசிக்காரவங்க வந்து இந்த ஆண்டு முழுவதும் எந்த பணத்தையும் கொடுக்காம இருப்பது நல்லது, அதாவது கடன் கொடுக்காம இருப்பது. அடுத்த ராசியை பார்ப்போமா நம்ம? முன்னாடி சொல்லுங்க, இந்த கவனம்னு கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்களே, இந்த ஃபோக்கஸிங், இதுக்கு ஏதாவது பயிற்சிகள் இருக்கா டாக்டர்? அதாவது கவனம் சிதறதுனால தான் நிறைய பிரச்சனைகள். இப்போ மாணவர்களுக்கு கவனம் சிதறும் போது தான் இப்போ கல்வியில் அவங்க தோல்வி அடைஞ்சிடுறாங்க. தொழிலில் கவனம் சிதறும் போது தான் நம்ம வந்து நிறைய நஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. இதுக்கு ஏதாவது ரொம்ப எளிய ஒன்று இருக்கு. ஏதாவது ஒரு மந்திரத்தை, அந்த மந்திரம் நீட்டாக இல்லாமல் ஓம் சிவாய நம, ஒரு மந்திரத்தை மெதுவா பதற்றம் எல்லாம் படிக்கணும். ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. சிலர் மாலை எடுத்தவொடனே ஓம் சிவாய நம, ஓம் சிவாய விட்டு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது இன்னும் பதற்றத்தை கொண்டு போகும், மறதியை கொண்டு போகும். நிதானமா செய்யணும், எப்போ ஓய்வு இருக்கோ அப்ப செய்யணும். இப்போ டாக்டர் சொன்ன சரியான ஒரு முக்கியமான விஷயம், நேயர்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது நம்ம மந்திரம் சொன்னாலுமே அதை எப்படி சொல்றோம் கணக்கு, அதுவே வந்து எதிர்மறையா வேலை செய்யக்கூட. மாலை எங்க தான் வைக்கணும், இந்த விரல் நீங்களாக அடுத்த வாரத்தில் எடுத்து வந்து போட்டு காட்டிடலாம். கண்டிப்பா ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து நடுவுல கருப்பு புள்ளியை வச்சுட்டு நல்லா ரவுண்டா வச்சுட்டு உட்கார நம்ம கண்ணுக்கு நேரம் ஓட்டி அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒருமுகப்பட்ட சக்தி கூடும். கண்ணை இமைக்காமல் கண்ணில் அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறோம். எமைச்சா எமைக்கலாம். இது சக்தி கூடும், ஞாபக சக்தி இதுல கூடும். நல்லது, நான் செஞ்சிருக்கேன் அதை. ஓஹோ, அடுத்த ராசியை பார்ப்போம். பார்த்துருவோம். மீன ராசி, குருதான் ஆட்சி வீடு. வார ஆரம்பத்தில் ஜலதோஷம், குளிர் அறையில வந்து கவனம் தேவை. வலிக்கு அடிச்சு விழுவலாம் குளியல் அறையில. ஆமா, குளிக்கிற இடம், அதாவது ஆறு கடல்லாம் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு வந்து அந்த அவநம்பிக்கை ஏற்பட்டு, அதாவது சொல்றாங்களே இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு தன்னம்பிக்கை இல்லாமல் போச்சு அப்படின்னு ஒரு 5-6 நாள் கத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அது வந்துடும். நட்பில் பிரச்சனைகள் ஏற்படும், செலவுகள் உண்டு. வார மத்தியில வந்து கை கால மரமரப்பு, வாதம், வாயு நோய். வாயு நோயின்னு சொன்னா உருளைக்கிழங்கு, வாழைக்காய், பறையங்காய், பைத்தங்காய் கொஞ்சம் தவிர்க்க வேண்டியது. இல்லைன்னா இந்த வீட்டுல அம்மாக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சிலர் அம்மாலாம் கரெக்டா செய்வாங்க. இந்த உருளைக்கிழங்கு வாழைக்காய் சமைக்கிறாங்களா, கொஞ்சம் இஞ்சி சாப்பாடுல அதிகமா போட்டுருவாங்க.
இதை கவுண்டர் பண்ணோம். அந்த அம்மா மட்டும் இல்லை, சமையல் பண்ணுறது மட்டும் இல்லை, வைத்தியச்சி, வீட்டில் உள்ள வைத்தியச்சி அந்த காலத்தில் தான் பண்ணாங்க. அந்த அம்மா வைத்தியச்சு. ஆனால் நம்ம உணவுல வந்துட்டு நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுமே மருந்தா கொடுத்தாங்கல்ல, நம்ம முன்னோர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க. இன்னும் சிலர் தான் நிற்கிறாங்க. அந்த ஜெனரேஷன் போச்சுன்னா இதெல்லாம் போச்சு. ஆமாம். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மன நிம்மதி குறைஞ்சு நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வார கடைசியில் நோயில் இருந்து விடுபடுதல். இப்போ நம்ம வீட்டு வைத்தியம் சொன்னோமா, இப்போ சாப்பிடுவாங்கல்ல, வார கடைசியில் அதை விட்டுரும், அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உஷ்ண நோய், கண்ணில் வந்து சூடு வர்றது, மனதில் சில கவனங்கள் தேவை, உறவினர் விரோதம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு வந்து எதிரிடம் சமாதானமாக போவது நலம், இல்லையே பிரச்சனைக்கு வரும். நஷ்டங்களை தவிர்ப்பதற்காக முன்னாடி கணக்கு வழக்கெல்லாம் போட்டுக்கணும். இந்த ராசிக்காரவங்க மொத்தத்தில் வந்து கணவன் மனைவி உள்ள பிரச்சனைகள் வந்து மன்னிப்பு என்ற வார்த்தை மூலம் தேர்ந்துவிடும். இந்த ராசிக்கான பல இந்த வாரம். நல்லதுங்க டாக்டர். டாக்டர், ஒரு நேயர் ஒருத்தவங்க தொடர்பில் இருக்காங்க. சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடைய நிறைய நேயர்கள், நிறைய அழைப்பு, நிறைய நேயர்கள் வந்துட்டு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லிக்கணும். பார்க்கலாம். லட்சுமி அம்மா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். எங்க இருந்து அழைக்கிறீங்க? நீங்க பட்டவர் பிணைங் பட்டவர். அம்மா, பட்டவர். உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை சொல்லிருங்கம்மா. என்னோட ராசி வந்து மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். மேஷம், பரணி. உங்களுக்கு என்ன கேள்விமா? டாக்டர் என்ன கேட்க போறீங்க? என்னோட கேள்வி வந்து பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேற்றுறோம் 4 மணி போல விடிய காலையில. அபிஷேகம் வந்து செய்யறோம். வீட்டுல உள்ளவங்க எல்லாம் தூங்கக்குள்ள நம்ம செய்யலாமா? என்னோட கேள்வியாதான். அதாவது அம்மா வந்துட்டு ராசி பலன் தொடர்பாக கேள்வி இல்லை. அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம பிரார்த்தனை செய்யலாமா, அபிஷேகங்கள் செய்யலாமா, இது தூங்குறவங்களுக்கு ஒரு இதா இருக்காதா, தடங்களா இருக்காதான்னு கேக்குறீங்க. சரி, நன்றிங்கம்மா. டாக்டர் எப்படிங்க டாக்டர்? வணக்கம் அம்மா. நல்ல கேள்விதான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமா, லட்சுமி அம்மா ஃப்ரம் பட்டுவட் பிணைங்கள. நீங்கள் அதாவது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள தாய்மார்கள் மனைவிமார்கள் தான் முதல் எழுந்திருவாங்க. எழுந்திரிச்ச உடனே அவங்க வந்து பூஜை பண்ண ஆரம்பிப்பாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் நல்லா நீங்கள் பூஜை பண்ணலாம். குழந்தைலாம் எழுப்பி கொண்டாந்து வச்சு பூஜை பண்ண தேவையில்லை. அவங்க தூங்கி அவங்க எழுந்து வரட்டும். நீங்கள் தாராளம் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவசியம் பண்ணணும் இதில், அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில். இப்போ அடுத்து வந்து அவங்க தூங்கும் போது பண்ணலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை, அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க டாக்டர், இது அவங்களுக்கு தடங்களா இருக்கு, அதாவது தூக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தடங்களா இருக்குமே, அப்போ நான் இந்த பிரார்த்தனையை பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணலாமா, இல்லை இவங்களுக்கு தடங்களை நம்ம ஏற்படுத்துறோமே அது ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படிங்களாமா? அதாவது பூஜை அறைன்னு ஒன்று தனியாக இருந்துச்சுன்னா அவங்க தாராளமாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்க என்ன கோயில்ல அடிக்கிற மணியா வீட்டுல அடிக்க போறீங்க? இல்லையா, சின்ன மணி தான் அடிக்க போறீங்க. அப்ப சின்ன மணி அடிச்சு நீங்க மட்டும் பூஜை பண்ணுங்க, அதுல ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது, ஒன்றும் தவறே இல்லை. அந்த மாதிரி நேரங்கள்ல தியானம் பண்றது ஒன்றும் சிறப்பு, மிக சிறப்பு. முதல்ல என்ன பண்ணுங்க, மந்திரத்தை படிங்க. இல்ல, அது முறை இப்படி, முதல்ல வந்து மந்திரம் படிங்க, அதுக்கப்புறம் தியானம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, நீ பூஜை பண்ணுங்க. உங்களுக்கான பதில் கிடைத்ததா? ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றி அம்மா. நன்றி டாக்டர். இந்த பிரம்ம முகூர்த்தம் இதன் சிறப்பு என்ன? ஏன் நம்ம முன்னோர்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்துக்கு வந்துட்டு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க? பெரிய ஒரு அதாவது பெரிய பதில் ஒன்று கொடுக்கணும், அப்பதான் புரியும். மனிதன் நிறைவாக இருக்கும் பொழுது இந்த இடம் சாக்கரம் சொல்லுவாங்க. அடுத்த நிலை சொப்பனம். இந்த நெஞ்சு பகுதியில் சுளுத்தி, அதுக்கு கீழே துரியம், அதுக்கு துரியாதீதம். நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது சாக்கர் நிலை பேசிட்டு உட்காந்துருக்கு ஆக்ஷன். இதில் வந்து மூளையோட அதிர்வலை வந்து 8லேருந்து 16, மன்னிக்கணும் 16லேருந்து 32. சொப்பன நிலைன்னா உட்காந்துக்கிட்டே நம்ம சொப்பனம் காண்றோமா இல்லையா அந்த நிலை, உறக்கத்தில் சொப்பனம் காண்ற அந்த நிலை. அப்போ இதில் வந்து சிந்திக்கலாம், எழுதலாம், கவிதை எழுதலாம். இந்த நிலையில அது சுளுத்தி என்ற நிலை வந்து உறக்க நிலை. துரியம் என்ற நிலை வந்து பேருறக்க நிலையில போயிடும். இந்த பிரம்ம முகூர்த்தம் நம்ம படுக்கும் போது மெதுவா அடங்கி 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 அந்த துரியத்துல போய் துரியாதத்துல போய் நிற்கும். அந்த சமயத்துல நீங்க எழுந்து உட்காந்து எந்த ஒரு பூஜை பண்ணாலும்
உங்களுடைய பிரார்த்தனை பிரபஞ்சத்துக்கு போய் சேரும். ஏன்னா உங்களோட மனம் ஆழ்ந்து நிக்குது. அந்த சமயத்தில் பாருங்க, ஊரே அடங்கி நிற்கும், ஒளியெல்லாம் குறைவா நிற்கும், உங்களுடைய எண்ணங்களும் ஒருமுகப்பட்டு நிற்கும், மனநிலை ஆழ்ந்து இருப்பதால் பிரம்ம முகூர்த்தம்னு சொன்னாங்க. பிரம்ம முகூர்த்தம் எதுக்குமே அந்த சமயத்தில் நீங்க பிரார்த்தனை பண்ணலாம், ரொம்ப சிறப்பு. அது இந்த காஸ்மிக் கான்சியஸ்னு சொல்லுவாங்க டாக்டர். அது பிரபஞ்சத்தோட ஐக்கியப்பட்டு இருக்கிற ஒரு நிலை, ஒரு அதாவது எண்ணங்களும் அந்த நேரத்துல வந்துட்டு நிறைய யோசிச்சுட்டு இருக்க மாட்டோம். அந்த கால நேரத்துல எந்திரிச்சோடனே சத்தங்கள் இருக்காது, எந்த பிரச்சனைகளும் இருக்காது, ஒரு உறக்க நிலையை நிற்பும் பாருங்க. இப்போ தியானம் என்றால் என்ன? பஞ்ச இந்திரியங்களும் ஒடுங்கிய நிலையே தியானம். அப்ப மனம் வந்து ஒடுங்கிய நிலையில நிக்குது. கரெக்டா நீங்க போறோம், உட்காடுறோம், உட்காந்து மந்திர ஜபம் படிக்கிறோம், அதுக்கு தியானம் பண்றோம், சரியா வந்துடும், பிரார்த்தனை பண்ண சரியா வந்துடும். நல்லது டாக்டர், அற்புதமான விளக்கம் டாக்டர். டாக்டர் இப்போ வந்துட்டு இந்த வாரத்துக்கு பொதுவாக நம்முடைய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப சுருக்கமாக சொல்லுங்க. இது இப்படி இருந்தாக்கா நல்லதுங்க, இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அதாவது இப்போ இருக்கிற காலகட்டம் ஒரு சூடான காலகட்டம், சில இடங்களில் மழை பெய்யுது, சில இடங்களில் ரொம்ப சூடாக இருக்கு. நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நீராகாரம் சோறு எடுத்து, அதாவது பிளண்டரில் போட்டு தண்ணியை ஊற்றி ஒரு அரை அரைச்சிட்டு, மண் சட்டி இருந்தால் சிறப்பு, அப்படி இல்லை எந்த சட்டி இருந்தாலும் தண்ணியை 3 பங்கு தண்ணியை ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் தயிர் உள்ளே போட்டு அடித்து மூடி வச்சிருங்க. மறுநாள் காலையில் எடுத்தீங்கன்னா அது நீராகாரம் வந்து நிறைய பாக்டீரியா உண்டாகி, நல்ல பாக்டீரியா உண்டாகி, அது தண்ணியை மட்டும் அப்படியே எடுத்து உப்பிட்டு ஊற்றி வச்சுக்கங்க. கொஞ்சம் நம்ம குளிர் பாத்திர பெட்டியில் வச்சா கூட நல்லது, எடுத்து குடிச்சு பாருங்கள். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு மிக சிறப்பான ஒரு வீட்டு வைத்தியம் அது, நல்லா அது வேலை செய்யும். இது இல்லாமல் இன்னொன்று கேட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிறைய தயிர் மோர் எல்லாம் சாப்பாட்டில் சேர்த்துக்குங்க. இளநீரை பருகலாம். இளநீரை பருகுனா அது வந்து இப்போ உள்ள உஷ்ணத்துக்கு நல்லா வேலை செய்யும். நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க, அது ரொம்ப சிறப்பு. நல்லெண்ணெய் அது குளிப்பதனால வந்து உடலில் உஷ்ணம் போகும். கண்ணுக்கு நல்லெண்ணெய் நீங்கள் தேய்க்கலாம். காரமான உணர்வை தவிர்த்து, இந்த ரொம்ப மசாலா உணவை தவிர்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சிறப்பு. சாப்பாட்டில் வந்து அதிகமான வந்து நம்ம தயிர், மோர், நுங்கு, இளநீர் சேர்த்துங்க. வெள்ளரிக்காய் அற்புதமான டிப்ஸ் டாக்டர். நன்றிங்க டாக்டர். ஒரு புதிய ட்ரெண்டே உருவாக்கிட்டீங்க. நான் சொன்ன மாதிரி எப்படின்னா, ஒரு பேன் புக்கோட வந்துட்டு ராசி பலன் நிகழ்ச்சிக்கு டிவி முன்னாடி உட்காந்துருந்தாங்க. அவ்வளவு குறிப்புகள், அவ்வளவு மருத்துவ குறிப்புகள், ஆன்மீக குறிப்புகள். மிக்க நன்றி டாக்டர். நன்றி. நேர்கள் கூட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேர்களே, இந்த அளவில் நம்முடைய நிகழ்ச்சி ஒரு நிறைவை அடைகிறது. இதுவரை சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்துமே பொது பலன்களே. உங்களுக்கு துல்லியமான பலன்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து, பிறந்த நேரத்தை வைத்து தாங்க கணிக்க முடியும். நேர்களே, அடுத்த வாரம் ஒரு கேள்வி டாக்டர்கிட்ட. என்னென்னா, இந்த ராசி பலன் ஜாதகம் எல்லாம் மனிதர்களுக்கு மட்டும்தானா? நம்ம வீட்டில் வளர்க்குற பிராணிகளுக்கு, செல்ல பிராணிகளுக்கும் பார்க்க முடியுமா? அடுத்த வாரம் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.